10.2ல செவன்த் சம் பார்க்கலாம். நமக்கு y = e பவர் x sin x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே நம்ம கிளாஸ்ல கொடுத்திருந்தா தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நமக்கு மல்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா uv மெத்தட் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா நமக்கு இப்போ d/dx uv இந்த மாதிரி மல்டிபிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் u வச்சுட்டு v டேஷ் பண்ணணும், நெக்ஸ்ட் v வச்சுட்டு u டேஷ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் தெரியணும். இது வந்து மல்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தா இதான் வந்து நமக்கு என்னது ரூல். ஓகேவா? இப்ப நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா எது u vன்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம என்ன பண்ணலாம் uன்னு எடுத்துக்கலாம். p of x v = sin x எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா v டேஷ் வேணும், u டேஷ் வேணும். இப்போ v டேஷ் u டேஷ் அப்படின்றது இதை டிஃபரன்சியேஷன் பண்ணா வர வேல்யூஸ். இப்போ u டேஷ்னா du/dx அர்த்தம். ஓகேவா? e of x அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா e of x தான். நெக்ஸ்ட் v டேஷ் sin x அப்படின்னா நமக்கு என்ன வரும் cos x. இது டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா. இது மேல டேஷ் போட்டா இது என்ன பண்றோம்னா டிஃபரன்சியேஷன் பண்றோம்ன்றது மீனிங். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த தேவையானதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது dy/dx. இப்போ dy/dx போட்டா இதை டிஃபரன்சியேஷன் பண்றோம்னு அர்த்தம். பண்ணிட்டோம் இந்த இடத்துல. அப்போ இந்த ரூலுக்கு இவங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா இது டிஃபரன்சியேஷன் ஆயிடுச்சுன்னு மீனிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் u as it is வச்சுக்கணும். u வந்து என்னது நமக்கு e of x. நெக்ஸ்ட் v டேஷ்ன்றது cos x. நெக்ஸ்ட் v ஓட வேல்யூஸ் என்ன நமக்கு பிளஸ் sin x. நெக்ஸ்ட் u டேஷோட வேல்யூ e of x. அவ்வளவுதான். இது நம்மளோட டிஃபரன்சியேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்மளால என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். p of x ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கனால நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு cos x பிளஸ் sin x வரும். இங்க dy/dx. இதுக்கு மேல நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட நம்ம ஃபைனல் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.